Om Namo Bhagavate. Om Shri Aurobindo Mira. Open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. Let thy will be done. எனக்கு தேவையானதை செய்து எனது ஜீவனின் உண்மைக்கு என்னை இட்டுச் செல். உனது பரம ஞானத்தில் எனது தேவை எது என்று நீ காண்கிறாயோ அதை எனக்குத்தா. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மை இன்று இந்த சத்சங்கத்தில் கூட அருளிய ஸ்ரீ அரவிந்த அன்னைக்கு நன்றி கூறி அவர்களே நடத்தி கொடுக்குமாறு பிரார்த்தித்து துவங்குவோம். இன்று நாம் அனைவரும் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு பூரண நேர்மை, பெர்ஃபெக்ட் சின்சியரிட்டி. இன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தொகுப்பாக அன்னை அரவிந்தர் கருத்துக்களின் ஒரு மாலையாக தொடுத்து சமர்ப்பிக்கும் முயற்சியை மேற்கொள்வோம். வாழ்வனைத்தும் யோகம் என்ற ஸ்ரீ அரவிந்தரின் பொன்மொழிக்கு ஏற்ப அன்பர்களாகிய நாம் அன்றாட வாழ்வில் இயங்கிக் கொண்டே நமது உணர்வு நிலையை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும். இந்த திருவுருமாற்ற முயற்சியில் நாம் நேர்மையாக இருக்கும் நிலையில் நமக்கு அவரின் உதவி எப்பொழுதும் உண்டு என்று ஸ்ரீ அன்னை நமக்கு உறுதி அளித்துள்ளார். பூரண யோகத்தின் நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். பிரபஞ்ச இயற்கை மறைத்து வைத்துள்ள சத்தியத்தை தனி மனித வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். மனித ஆன்மாவை தெய்வ ஆன்மாவாக, மனித வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுவதே இதன் நோக்கம் என ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு பூரண யோகத்தின் விளக்கத்தில் கூறியுள்ளார். மேலும் உள்ளார்ந்த ஆன்ம வளர்ச்சியே அவருடைய யோகத்தின் ஒரே நோக்கமாகும். ஸ்ரீ அரவிந்தரின் யோக சாதனையானது மனிதனின் வாழ்வு முழுவதையும் தழுவியது. சாதகனின் உடல், உணர்ச்சிகளின் மையமான இதயம், எண்ணங்களின் ஆதாரமான மனம் ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தி அவனை தெய்வ வாழ்வுக்கு சித்தமாக்குவதுதான் அவரது மார்க்கம். இப்பூவுலக வாழ்வை சொர்க்கமாக ஆக்குவதுதான் அவரது குறிக்கோள். ஒருவர் ஆன்மீக வாழ்வில் பயணிக்க அடிப்படை நல்லொழுக்கமான குணம் நேர்மை என்பதை ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்தர் பல முறை நமக்கு வலியுறுத்தியுள்ளனர். நேர்மையை தவிர்க்க இயலாததொரு நிபந்தனை என்றும் கூறியுள்ளனர். நம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஸ்ரீ அன்னையின் சின்னத்தில் பார்க்கும் பொழுது மையத்தில் இருக்கும் வட்டம் தெய்வ உணர்வை குறிக்கும். 4 இதழ்கள் அன்னையின் 4 மகா சக்திகளை குறிக்கும். அவை விஸ்டம், ஸ்ட்ரெங்க், ஹார்மனி, பெர்ஃபெக்ஷன். மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. பெர்ஃபெக்ஷன் என்ற பரிபூரணம் மகா சரஸ்வதி அம்சத்தை குறிக்கிறது. அதனை சுற்றியுள்ள 12 இதழ்களும் அன்னையின் பணியை நிறைவேற்றுவதற்காக வெளிப்பட்டுள்ள 12 சக்திகளை குறிக்கும். அதில் முதலில் வருவது சின்சியரிட்டி, நேர்மை. பின் ஹியூமிலிட்டி, கிராட்டிடியூட், பர்சிவரன்ஸ், ஆஸ்பிரேஷன், ரிசெப்டிவிட்டி, ப்ராக்ரஸ், கரேஜ். இவை 8ம் தெய்வீகத்தை நோக்கிய அணுகுமுறையாகும். கைண்ட்னஸ், ஜெனராசிட்டி, ஈக்வாலிட்டி, பீஸ் இவை 4ம் மனித நேயத்தை நோக்கியுள்ள அணுகுமுறை என அன்னை ஒரு முறை கூறியுள்ளார். நாம் மனதில் நிறுத்த வேண்டியது பரிபூரணத்தை குறிக்கும் மகா சரஸ்வதி அம்சம். அன்னையின் மற்ற சக்திகளின் வேலையெல்லாம் தங்கள் நிறைவிற்கு இவளையே சார்ந்திருக்கின்றன. மகா சரஸ்வதி அம்சத்தை பற்றி கூறுகையில்
You must do everything for perfection. Do everything only for perfection. Find the inner perfection to express the perfection in the physical world. You know, Mahasaraswati demands a perfection, a harmony, and an exactitude which alone can satisfy her என அன்னை கூறியுள்ளார். அன்னை ஒரு அன்பரிடம் கடிதத்திற்கு எழுதிய பதிலை பார்ப்போம். From written reply of the mother. If you feel within you an ardent need for perfection in your consciousness and in your action, if nothing short of a perfect perfection can satisfy you, then you can be sure that Mahasaraswati has presided over your birth and that her influence is always with you. My blessings. மிக அழகாக இருக்கிறது. உண்மையான அக்கறையும் நேர்மையும் உடையவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் தோழனாக இருக்கின்றான் என நம் அன்னை கூறியுள்ளார். யோக பாதையில் செல்ல நம் அக மனோபாவம் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அன்னை நமக்கு மலர்களின் மூலமாக பல செய்திகளை அளித்துள்ளார். தன்னுடைய குணங்களுக்கு பதிலாக மலர்களின் உண்மையான குணங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவன் பாக்கியசாலி. உன்னுள் அவற்றின் பண்பட்ட குணங்களை வளர்த்து கொள்ள முயல்வாயாக என நம் அன்னை கூறியுள்ளார். இப்பொழுது நாம் ஆசிரமத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பார்ப்போம். தயானந்த் என்ற சாதகரின் அனுபவத்தை கூறுகையில், ஒரு முறை அவர் அன்னையை மலர்கள் சமர்ப்பித்து கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நடந்த விஷயம், அவருக்கு கொடுப்பதற்காக அன்னை சம்பக்லால் அவரிடம் நேர்மை மலர்களை கொடுக்குமாறு கேட்கிறார். ஆனால் அந்த மலர் கிடைக்கவில்லை. பொதுவாக நேர்மை மலர்கள் அன்னையை அவருடைய நாற்காலியை சுற்றிலும் வைத்திருப்பார். ஆனால் அன்று எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. தயானந்த் விழித்துக் கொண்டார். நேர்மையின்றி நம்மால் எந்த சித்தியைத்தான் பெற முடியும்? ஸ்ரீ அரவிந்தருடனான அனுபவம் சிலவற்றை பார்க்கலாம். டாக்டர் பேச்சர்லால் என்பவர் அவர் கூறுகையில், "The other day I was having a lot of peace and ananda. I got a vision of you with a vision of the sincerity flower following it. But I had to stop the meditation in order to sleep, for I thought that if I kept awake at night, I might fall ill. Is there any significance in the vision of that particular flower and no other?" Bhagavan கூறுகிறார், "Yes, there was a special purpose in it. It was a call to you to aspire for sincerity. By sincerity is meant the lifting of all our movements towards the divine." A.B. Purani அவர்கள், "There was some effort. Only you can say that the effort was negligible in proportion to the success." Sri Aravindar கூறுகிறார், "It is not a question of proportion. One may have put in a great deal of effort and yet there could be no result because there was not a complete and total sincerity." அவ்வழியே நோக்கினால் பிராங்கிபனி என்ற மலர் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். 5 இதழ்களை கொண்டுள்ள சம்பங்கி, செண்பகம் என்றும் கூறுகின்றனர், அல்லது அரளி மலருக்கு அன்னை கொடுத்திருக்கும் பெயர் உளவியல் ரீதியான பூரணம்,
சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷன். ஒரு முறை அன்னை சாதகருடன் உரையாடும் பொழுது கூறியது, இந்த மலரை கையில் வைத்துக் கொண்டு அந்த 5 இதழ்களை ஒன்றொன்றாக வருடிக்கொண்டே அவர் கூறுகிறார், ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருப்பதை ஏற்றுக்கொள்வோம். பூரண யோகத்தை பயில வேண்டுமானால் ஒருவன் முற்றிலுமாக இறைவனுக்கு தன்னை சரணாகதி செய்ய வேண்டும் என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும். வேறு வழி இல்லை. இது ஒன்றே வழி. அதன் பின் அவன் இந்த 5 நற்குணங்களையும் உளவியல் பூரணங்களையும் பெற வேண்டும். அன்னை இந்த மலரின் ஒவ்வொரு இதழை பற்றி கூறுகையில், நேர்மை, சின்சியரிட்டி, பளிங்கு போன்றிருத்தல், டிரான்ஸ்பரன்சி, நம்பிக்கை, ஃபெய்த் அல்லது பற்றுறுதி, ட்ரஸ்ட், பக்தி, டிவோஷன் அல்லது நன்றியுடைமை, கிராட்டிடியூட், துணிவு, கரேஜ், ஆர்வம், ஆஸ்பிரேஷன், நீடித்துழைக்கும் திறன், என்டியூரன்ஸ் அல்லது விடாமுயற்சி, பர்சிவரன்ஸ். முக்கியமாக நேர்மை என்பது ஆன்மீக முயற்சியில் தவிர்க்க முடியாத ஒன்று. முதல் காரியம் உன்னையே ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என பகவானும் கூறியுள்ளார், அன்னையும் கூறியுள்ளார். அன்னை கூறுகிறார், நான் சொல்கிறேன், நீ உன்னை கூர்ந்து நோக்கினால் உன்னுடைய பொதுவான மனப்பான்மையில் நீ நேர்மையுடையவனாக இருக்க நீ முயன்ற போதிலும் உன்னிடம் நூற்றுக்கணக்கான நேர்மையின்மைகள் இருப்பதை நீ காண்பாய். நேர்மையுடன் இருப்பது எவ்வளவு கடினமானது என்பதை நீ காண்பாய். நமது ஜீவனின் எல்லா இயக்கங்களையும் நமது உன்னத உயர்தர உணர்வின் நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். நாம் ஏற்கனவே ஓரளவு அடைந்துள்ள ஆன்மீக அனுபவத்தின்படி உயர்நிலைக்கு மற்ற அனைத்து இயக்கங்களையும் கொண்டு வர வேண்டும். இதுதான் நேர்மை என்பது என அன்னை கூறியுள்ளார். சாதகர்களுடன் உரையாடுகையிலும் கேள்வி பதில்களுக்கும் பலமுறை நேர்மை, பரிபூர்ண நேர்மை, இதை பற்றி எல்லாம் அன்னையும் பகவானும் பல இடங்களில் நமக்கு கூறியுள்ளனர். Whenever there is sincerity, you find that the help, the guidance, the grace are always there to give you the answer and you are not mistaken for long. இப்பொழுது பரிபூரண நேர்மையை பற்றி பார்ப்போம். ஒளி திகழ்வதாய் தெள்ளிய ஒளிவு மறைவு இல்லாத முழுமையுடன் ஒருவனது ஜீவன் முழுவதும் அதன் மையத்தில் குடிக்கொண்டுள்ள இறை சாநித்தியத்தின் உணர்வு நிலை மற்றும் அதன் சங்கல்பத்தினை முற்றிலும் வெளிப்படுத்த வல்லதாக இருத்தல் வேண்டும். இதுவே பரிபூரண நேர்மையின் வெளிப்பாடு. மிக எளிய நடையில் அன்னையும் பகவானும் கூறியது, an uncompromising sincerity is the surest way to spiritual achievement. Do not pretend, be. Do not promise, act. Do not dream, realize. Be perfectly sincere and no victory will be denied to you. I need not appear to be good if my sincerity is perfect. It is better to be than to seem. Be honest towards yourself. No self-deception. Be sincere towards the divine. No bargaining in the surrender. பேரமில்லாத சமர்ப்பணம் இருக்க வேண்டும். Be straightforward with humanity. கபடம் இல்லாமல், no pretense and show. முக்கியமான விஷயம் இதுதான்.
மேலும் மேலும் அதிக நேர்மையுள்ளவனாயிரு. எப்பொழுதும் அதிக நேர்மையுள்ளவனாயிரு. அதன் மூலம் உன்னை ஏமாற்றிக் கொள்ளாமல் உன்னுடைய ஆர்வத்தில் முழுமையாக இரு. இந்த நேர்மை இறைவனது அருளின் உதவியை கொண்டு வரும் என அன்னை நமக்கு கூறியுள்ளார். இப்பொழுது நாம் பார்த்தோமானால் நேர்மை, சின்சியரிட்டி அல்லது பளிங்கு போன்றிருத்தல், டிரான்ஸ்பரன்சி, இவற்றை அன்னையும் அரவிந்தரும் நமக்கு பல சந்தர்ப்பங்களில் மீண்டும் 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 வலியுறுத்தியுள்ளனர். இது யோக பாதையில் செல்ல சங்கல்பிக்க இன்றியமையாத தன்மையாகும். இது இல்லாமல் அரை அடி கூட எடுத்து வைக்க இயலாது என கூறியுள்ளனர். நாம் அனைவரும் அன்னையின் பால்கனி தரிசனம் ரெக்கார்டிங் பார்த்திருப்போம். அன்னை நம் அன்பர்கள் அனைவரையும் பால்கனியில் இருந்து பார்ப்பார்கள். அப்பொழுது நாம் எல்லாம் ஒன்று பார்த்திருப்போம். அதில் அன்னை ஒவ்வொருவரையும் கூர்ந்து நோக்குவதை நாம் கவனித்திருப்போம். இங்கே கூற வருவது என்ன என்றால் நேர்மை, ஒளிவு மறைவின்மை குறித்து அன்னை நமக்கு இவ்வாறு கூறுகிறார். ஒருவர் என் முன் இருக்கும் பொழுது அவரை நான் பார்க்கிறேன். அவரின் கண்களுக்குள் உற்று நோக்குகிறேன். அவர் நேர்மையானவராகவும் ஒளிவு மறைவற்றவராகவும் இருந்தால் அவர் கண்களின் வழியே உள் சென்று அவரின் ஆன்மாவை தெளிவாக பார்க்கிறேன். ஆனால் சில சமயம் ஒருவரை பார்க்கும் பொழுது ஒரு சிறிய புகை மண்டலத்தை காண்கிறேன். மேலும் தொடர்கிறேன். ஒரு திரையை பார்க்கிறேன். மேலும் தொடர்கையில் சில சமயம் சுவற்றினை காண்கிறேன். பின்பு கருமையான ஒன்றை காண்கிறேன். இவை அனைத்தையுமே கடந்து செல்ல வேண்டும். சில சமயம் இவைகளை துளைத்து கொண்டு செல்ல வேண்டும். இருப்பினும் கூட இறுதியில் நுழையவே முடியாத தடிமனான உட்புகுந்து ஆன்மனை காண இயலாது அமைந்துள்ள வெண்கல கதவொன்றை நான் எதிர்கொள்ள மாட்டேன் என்பது நிச்சயமல்ல. அத்தகைய மனிதர் நேர்மையுடன் அல்லது ஒளிவு மறைவின்றி இல்லை என்பதை நான் உடனடியாக கூற முடியும். இதை எனது துல்லியமான அனுபவமாக உணர்கிறேன். அன்னைக்கு நாம் பரிபூர்ண திறவுடன் இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். ஒருவனின் முழு ஜீவனும் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர், இறை சங்கல்பத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட பின்னர் என்ன நடப்பினும் தங்கள் சித்தப்படியே நடக்கட்டும் என்று இயல்பாக பூரணமாக நம் ஜீவனின் பகுதிகள் அனைத்தும் இறைவனிடம் அடிபணிந்து இருப்பதுதான் பரிபூரணமான நேர்மை. மற்றவையெல்லாம் கலப்படமுற்ற நேர்மையே என்கிறார் அன்னை. மேலும் கூறுகையில், முழு நேர்மையோடு இருக்க வேண்டுமானால் எவ்வித விருப்பு வெறுப்பும் கவர்ச்சியும் பரிவும் பரிவின்மையையும் பற்றுதலும் அருவருப்பும் இருக்கக்கூடாது. சாதகனுக்கு ஒரு மொத்தமான பூரணமான பார்வை அனைத்திலும் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் அதனதன் சரியான இடத்தில் வைத்து பார்க்கும் சமமான பார்வை இருக்க வேண்டும். True sincerity. To live for the divine without expecting any benefit from him in return. An indomitable courage, a perfect sincerity, and a sincere self-giving, so that one does not calculate or bargain, does not give with the idea of receiving, does not trust with the idea of receiving, does not trust with the idea of being protected, does not have a faith which acts for proofs. It is this that is indispensable in order to walk on the path
And it is this alone which can truly shelter you from all danger. In fact, as long as the ego is there, one cannot say that a being is perfectly sincere, even though he is striving to become sincere. One must pass beyond the ego, give oneself up totally to the divine will, surrender without reserve and without calculation. Then one can be perfectly sincere, but not before. நாம யோக பாதையில நடக்கணும் அப்படின்னா சின்சியரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சின்சியர்னா நம்ம ஈகோவை விட்டுடணும். எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது, இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்காது. மதர் பகவான் சொன்னதுலயே நமக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது, நாம எல்லாம் பிக் அண்ட் சூஸ் பண்றோம். சம்டைம்ஸ் இதை எதிர்பார்த்து நான் ஒரு ப்ரேயர் வைக்கிறோம், இல்ல இதை எதிர்பார்த்து இதை செய்யறோம். சோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாமே நமக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ், இன்சின்சியரிட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. If earnestly you say to the divine, I want only thee, the divine will arrange the circumstance in such a way that you are compelled to be sincere. I want only thee. பகவான் சில இடங்களில் சின்சியரிட்டியை பத்தி சாதகர்களுக்கு கூறியுள்ளார். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். To be absolutely sincere, straightforward, open is not an easy achievement for human nature. It is only by spiritual endeavor that one can realize it, and to do it needs a severity of introspective self-vision, an unsparing scrutiny of self-observation, of which many sadhaks or yogins even are not capable, and it is only by an illumining grace that reveals the sadhak to himself and transforms what is deficient in him that it can be done. Sincerity means to be turned wholly to the divine and accept only the divine impulses. It means also the true and constant will or effort to be like this. பல இடங்களில் பகவான் பியூரிட்டி, சின்சியரிட்டி, அன்னையிடம் உங்களை திறவாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் யோகத்தை அன்னை பார்த்துக் கொள்வார். ஆனால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு குழந்தை போல நாம் அன்னையிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உண்மையாக, நேர்மையாக அன்னையிடம் நாம் ஆர்வமுற வேண்டும். அன்னை நம்மை காப்பாற்றுவார். To be entirely sincere means to desire the divine truth only, to surrender yourself more and more to the Divine Mother, to reject all personal demand and desire other than this one aspiration, to offer every action in life to the divine and do it as the work given without bringing in the ego. This is the basis of the divine life. The purification of the heart is a central necessity, but a purification of the mind, vital and physical, is also called for. But the most important thing for purification of the heart
is an absolute sincerity. No pretense with oneself, no concealment from the divine or oneself or the Guru, a straight look at one's nature and one's movements, a straight will to make them straight. It does not so much matter if it takes time. One must be prepared to make it one's whole life task to seek the divine. என பகவான் மிகவும் உறுதியாக கூறுகிறார். அன்னையின் வாக்குகளை பார்ப்போம். Fundamentally, whatever be the path one follows, whether the path of surrender, consecration, knowledge, if one wants it to be perfect, it is always equally difficult, and there is but one way, one only. I know of only one, that is perfect sincerity, but perfect sincerity. If you have perfect sincerity, you are sure of victory. வெற்றி நிச்சயம். It is infinitely difficult, ஆனா ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. Sincerity consists in making all the elements of the being, all the movements, whether outer or inner, all the parts of the being, all of them have one single will to belong to the divine, to live only for the divine, to will only what the divine wills, to express only the divine will, to have no other source of energy than that of the divine. அன்னை கூறியிருக்கிறார், it is very difficult. Just try for 1 hour and you will see how very difficult it is. Only 1 hour to be totally, absolutely sincere, to let nothing pass. That is, all one does, all one feels, all one thinks, all one wants is exclusively the divine. I want nothing but the divine. I think of nothing but the divine. I do nothing but what will lead me to the divine. I love nothing but the divine. Try just to see. Try for half an hour. You will see how difficult it is. அன்னை கூறுகிறார், ஒரு பார்ட் நம்மளோட பீயிங்ல ஒரு பார்ட் சின்சியரா இருக்கிறோம், ஆனா மற்றொரு பார்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இன்சின்சியரான சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்யறோம். சோ அது பலன் அளிக்காது என்பதையும் மதர் கூறியிருக்கிறார். You have only to be perfectly sincere and aspire for purification and reject whatever is wrong in you. The divine force will then act and do the rest. That is the simple and true way. கைலாஷ் ஜவேரி என்ற அன்னை அன்பர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த மதர் கூறியிருக்கிறார். அன்னை ஒரு லெட்டர், அவருடைய பர்த்டே அன்னைக்கு அன்னை அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. It is quite true that the mother's consciousness is everywhere, but each thing, especially each human being, has its own ego, which coats and distorts the one consciousness. So, it is always better to avoid the intermediaries and to follow the inner guidance, which will become more and more clear if you seek it with absolute sincerity. இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 20th நவம்பர் அன்னை மகா சமாதி அடைந்த சமயம், அன்னையின் திருவுடலை சமாதியில் வைத்த பிறகு அப்பொழுது ஆசிரம் செக்ரட்டரியாக இருந்த நளினிகாந்த குப்தா அவர்கள் ஒரு செய்தியை மறுநாள் அளித்துள்ளார். Mother once told me
If ever I leave my body, my consciousness will remain with you. Mother is present amongst us, and her work continues. Let us once more dedicate ourselves for her work of transformation with utmost sincerity and faithfulness. பகவான் சாவித்திரியில் ஒரு இடத்தில் கூறியிருப்பதை கூறியிருக்கிறார்கள். Sri Aurobindo in Savitri reflects in coded language not only his own yoga path but also experiences of the mother. It is a profound portrait of Savitri, or we may say the mother herself. Book 1, Canto 2, the issue will வருகிறது. Near to earth's wideness, intimate with heaven, exalted and swift, her young, large visioned spirit, voyaging through worlds of splendor and of calm, overflew the ways of thought to unborn things. Ardent was her self-poised, unstumbling will, her mind a sea of white sincerity. Passionate in flow, had not one turbid wave. Her look, her smile awoke celestial sense, even in earth's stuff, and their intense delight poured a supernal beauty on men's lives. நேர்மைத்தன்மை தூய்மை கொண்ட மாபெரும் சமுத்திரமாக அவள் மனம் உள்ளது. நம்முடைய ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன் மைண்ட், லைஃப், பாடி ஒரு சேர இணைந்திருக்கும் பொழுது, it happened quite naturally now that an ever-growing number of sadhaks and devotees were concentrating on the mother and requiring her attention. Unending cascades of prayers were directed towards her. Requests for help in sadhana, help in life, support in illness and calamity. And as she once said, it was part of her mission and may even be so today, since the inner work is being continued, that she had to consider every sincere prayer as part of her cosmic work. முக்கியமான விஷயம் இதுதான். மேலும் மேலும் அதிக நேர்மையுள்ளவனாயிரு. எப்பொழுதும் அதிக நேர்மையுள்ளவனாயிரு. அதன் மூலம் உன்னை ஏமாற்றிக் கொள்ளாமல் உன்னுடைய ஆர்வத்தில் முழுமை பெறு. இந்த நேர்மை இறைவனது அருளின் உதவியை கொண்டு வரும் என்பது அன்னையின் கூற்று. நாம் அன்னையின் மந்திரங்களில் சிலவற்றை பார்க்கலாம். ஜூன் 8ஆம் தேதியோடது. மெய் ஆர்வத்துடன் நீ இறைவனிடம் எனக்கு நீ மட்டுமே வேண்டும் என்று சொல்வாயானால் நீ நேர்மையாக இருந்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகளை இறைவன் உனக்கு ஏற்படுத்துவான். எனது ஆசிகள். ஜூன் 17 மந்திரம். ஏற்கனவே மிகவும் நேர்மையாக இருப்பவர்கள்தான் தாங்கள் முழுவதும் நேர்மையாக இல்லை என்பதை அறிவார்கள். Only those who are already very sincere know that they are not completely sincere. ஜூலை 21.
All sincere prayers are granted. Every call is answered. நேர்மையான பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேற்றப்படுகின்றன. ஒவ்வொரு அழைப்புக்கும் பதில் உண்டு. எனது ஆசீர்வாதம். நவம்பர் 22. At each moment, may our attitude be such that the divine's will determines our choice, so that the divine may give the direction to all our life. நம் வாழ்க்கை முழுவதையும் இறைவனே வழிவகுக்க நாம் எடுக்கும் முடிவுகளை இறைவனது சித்தமே தீர்மானிக்கும்படியாக நமது மனோபாவம் கணந்தோறும் இருப்பதாக. எனது ஆசிகள். இவ்வளவு அழகான மந்திரங்கள். நன்றி அன்னை. இப்பொழுது நாம் மோனா சர்க்கார் அவர்களுக்கு அன்னை பிரேயர்ஸ் கொடுத்திருப்பார். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் என்ற மிக அழகான ஒரு புத்தகத்தில் பல பிரார்த்தனைகள் அன்னை கொடுத்திருக்கிறார். இதில் மிக சுவாரஸ்யமானது என்னவென்றால், அன்னைக்கும் மோனா சர்க்கார் அவர்களுக்கும் அழகான கான்வர்சேஷன் இருக்கும். அது நீங்க புத்தகத்தை எடுத்தால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகானது. இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விழைகிறோம். 1967 அப்போ அன்னை ஒரு பிரேயர் கொடுக்கறாங்க. லார்ட், in the peace of perfect sincerity, I am thine, the mother. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம வந்து பால்கனி தர்ஷன் பத்தி பேசும்போது அன்னை நான் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கண்களை பார்க்கிறேன், சோ அவங்களுடைய ஆன்மாவை பார்க்க முற்படுகிற போது சொல்றாங்க. இதுல ரொம்ப அழகா இருக்கிறது என்னன்னா, மோனா சர்க்கார் அவர்களோட ஆன்மா அவர் எவ்வளவு திறவாக இருந்திருக்கிறார் அன்னைக்கு. அவரோட ஆன்மாவை அன்னை ரொம்ப அழகாக பார்த்திருக்கிறார். இட் இஸ் அ பிரேயர். இந்த பிரேயர் நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா, அது அன்னை கூறுகிறார், it is a prayer that your soul came to tell me. It is a prayer of your soul, and it is so beautiful that your soul came to tell me this, and that you have complete trust in me. Just now, when I was in trance, searching for a prayer for you, I heard your soul tell me this, and I said, there it is. It is a beautiful prayer. I will write today that which your soul spoke to me. This is something you have established an inner contact with me. Today, it is you who expressed the prayer, and it is so beautiful. It is one of the beautiful little prayers. How well things are going this way. I don't need to search. I ask, and your soul answers me. In the peace of perfect sincerity, I am thine. It is beautiful. It is magnificent as a prayer. I am thine. It gives confidence, faith, and total self-giving. It is so beautiful. So beautiful. It is something done. அன்னை 2 வாரம் கழித்து மோனா சர்க்காரிடம் கேட்கிறார், நான் இந்த மாதம் உனக்கு ஏதாவது பிரேயர் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. Do you repeat it every day அப்படின்னு மதர் கேக்குறாங்க. Yes mother அப்படின்றார். Every day? How many times do you repeat it? பலமுறை என அவர் கூறுகிறார். It is good. You have to repeat it many times and sincerely want it to become a part of your being. Constantly you have to feel it. Yes mother என மோனா சர்க்கார் கூறுகிறார்.
அடுத்து நியூ இயர். ஒவ்வொரு வருஷம் மாதங்கள் ஒவ்வொரு நாள் அவர் ஒரு ஜேர்னல் வச்சிருக்கிறார், ஒரு டைரி மாதிரி. அது கொண்டு போயிட்டு மதர் கிட்ட ஒரு குழந்தை மாதிரி அவர் போறாரு. போய் ஒரு ஒரு ப்ரேயர் கேட்டு வாங்குறாரு. அவரோட ப்ரேயரை கொடுக்குறாரு. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பகிர்தல் தான் இது. நியூ இயர்ல போனே அண்ணே, ஸ்வீட் மதர், on this day my silent prayer rises towards thee, and I await thy order, thy child Mona. Anne, Bonne Anne, take the resolution that this year will see the perfect sincerity of your consecration to the divine work. With my blessings, the mother. இதை ஏன் பகிர்றேன் அப்படின்னா, பர்ஃபெக்ட் சின்சியரிட்டின்ற விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அன்னை இந்த மாதிரி பிரேயர்ஸ் மூலமா பல இடங்களிலும் நமக்கு கூறியிருக்கிறார். அடுத்தது கோல்டன் ரூல். To Mona with my blessings. Do only what you could do before me without feeling embarrassed. Say only what you could repeat to me without difficulty. The goal is not to lose oneself in the divine consciousness. The goal is to let the divine consciousness penetrate into matter and transform it. The mother. ஒளிவு மறைவு இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மை முழுவதுமாக அன்னையிடம் ஒப்படைக்க வேண்டும், இறை தன்மையுடன் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கான பிரேயர். Thee, to Mona with my blessings. O Lord, with mind drawn inward and heart of sunlight, I give myself to thee without reserve, and the I disappears in thee. The mother. நமக்கு ராதையின் பிரேயர் ஞாபகம் வரும் இந்த சமயத்துல. சோ ஒரு பாடலை பகிர்றேன். कौन कहता है भगवान आते नहीं, कोई मीरा के जैसे बुलाते नहीं அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல கடவுள் வரலன்னு யார் சொல்றாங்க? யாரும் மீரா மாதிரி ஒரு டிவோஷனோடையும் சமர்ப்பணத்தோடையும் கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு பிரேயர் இருக்கு. Our trust in the divine must not depend upon outward circumstances. To understand the divine, we must have no more preferences. The mother. இந்த பிரேயர் மோனா சர்க்கார் அன்னைக்கு அவர் எழுதியிருக்கார். Grant that we may always be more and more faithful, more and more sincere, more and more consecrated. August 1950 அன்னைக்கே மதர் ஒரு பிரேயர் கொடுத்திருக்காங்க. Lord, give me the strength of a total and perfect sincerity, so that I may be worthy of thy realization. December 30, 1950. மோனா சர்க்கார் அன்னையிடம் கேக்குறாங்க, எனக்கு ஒரு ஷார்ட் பிரேயர் எப்பவுமே ரிப்பீட் பண்றதுக்கும் டெய்லி மெடிடேஷனுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு அன்னை கொடுத்த பிரேயர், I aspire to be delivered from all egoistic weakness and all unconscious insincerity. இந்த பிரேயர் நம்ம எல்லாருமே கூட கண்டினியூஸா ரிப்பீட் பண்ண வேணும். I aspire to be delivered from all egoistic weakness and all unconscious insincerity. With my blessings, the mother. இதுவும் இன்னும் ரொம்ப அழகான பிரேயர். அன்னை நியூ இயர் எப்ப கொடுத்திருக்காங்க? ஜனவரி 1971.
program, a constant aspiration, a total receptivity, a perfect sincerity to begin with. நம்ம இதெல்லாம் அச்சீவ் பண்றதே பெரிய விஷயம்னு யோசிக்கிறோம். ஆனா டு பிகின் வித் அப்படின்னே அன்னை கொடுத்திருக்காங்க. A constant aspiration, a total receptivity, a perfect sincerity to begin with. January 1973, very significant year. அன்னை கொடுத்திருக்க prayer. Sincerity, sincerity, sincerity. Sincerity in consecration, sincerity in devotion, sincerity in attachment to the divine. இறைவனிடம் நாம் ஒன்றியிருக்க வேண்டும், பரிபூர்ண நேர்மையுடன் ஒன்றியிருக்க வேண்டும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான பிரேயர்ஸ். அதனாலதான் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இத பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கு. சோ நாம இதுக்கு அடுத்து சில மலர்களுடைய பிக்சர்ஸ் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூடிங் இதுவா சொல்லிடலாம். Only those who are already very sincere know that they are not completely sincere. இன்னொன்னு, இது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கலாம். ஆனா பகவானுடைய பூர்ண யோகத்தை நம்ம எல்லாரும் செய்வோம். அதுக்கு இதெல்லாம் படிநிலைகள் அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பகவான் ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. ஸ்ரீ அன்னையிடம் வந்திருக்கும் ஒவ்வொருவரும் எனது யோக சாதனையில் பங்கு பெறுகிறார்கள். பூரண யோகத்தை ஒருவர் தனது முயற்சியால் செய்ய முடியும் என எண்ணுவது தவறு. ஸ்ரீ அன்னையின் கைகளில் தன்னை ஒப்படைத்து சேவை, பக்தி, ஆர்வம் இவற்றின் மூலம் அன்னைக்கு தன்னை திறந்திருப்பதே ஒருவர் ஆற்றக்கூடிய செயலாகும். அப்பொழுது அன்னை தனது ஒளி மற்றும் ஆற்றல் மூலம் சாதனையை அவருள் செய்கிறார். பக்தியுடன் தன்னை அன்னைக்கு ஈந்து அவரது விருப்பம் போல் தன்னுள் அவர் செயல்பட விரும்புவதே ஒருவரது சரியான மனப்பான்மை ஆகும். அதன்பின் ஸ்ரீ அன்னை உன்னுள் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுத்து அவர் உன்னுள் செயலாற்றுவார். ஸ்ரீ அரவிந்தர். Let thy will be done. சில மலர்கள் போட்டோஸ் ஷேர் பண்றோம். Psychological perfection in all the parts of the being. வெண்ணிறமா இருக்கிறது எல்லோ கலர்ல இருக்கும். இன்னொரு ஃப்ளவர், அதே ஃப்ராங்கிபனியோட வெரைட்டி. Psychological perfection in matter, the first step towards transformation. Psychological perfection on the way to fulfillment. Integral psychological perfection, one of the conditions indispensable for transformation. Simple sincerity, the beginning of all progress. Sincerity in the vital, the sure way to realization. Emotional sincerity does not try to falsify the emotions. Mental sincerity, essential condition for integral honesty. Birth of true mental sincerity. Perfect surrender, the indispensable condition for identification. Transparency can only come as a result of perfect sincerity. Psychic transparency manifests fully only when the psychic is
perfectly developed. Transparency of the emotional vital. At once the condition and the result of the abolition of the ego. Vital transparency, indispensable for conversion. Integral simplicity, the simplicity that comes from perfect sincerity. Integral transparency, it is the result of goodwill and perfect sincerity. Purity. True purity has a lovely fragrance, jasmine. Aspiration for purity. Purity is perfect sincerity, and one can obtain it only when the being is entirely consecrated to the divine. Psychic purity, the condition natural to the psychic. Integral purity, the whole being is purified of the ego. Honesty in the physical mind, preliminary condition indispensable for transformation. Mental honesty does not try to deceive others, nor to deceive itself. Will in course of uniting itself with the divine will. On the way to perfection. Sembarathipu. Power of integral purity, the power of accepting only the divine influence. Purity in action. When action is initiated by the divine will, it is pure. Power of truth in the subconscious. It can act only when the sincerity is perfect. Unconditional integral offering. The joy of self-offering without asking anything in return. The joy of self-offering without asking anything in return. Integral offering of the vital, an important stage on the way to transformation. Integral opening of the being to the divine, the first step of the ascent. மலர்கள் கிட்ட நிறைய இருக்கு, நம்ம கிட்ட நிறைய வேணும்னு நம்ம கேட்கறது. Integral receptivity. The whole being perceives the divine will and obeys it. இந்த மலர்கள் மெசேஜஸ் எல்லாமே flowers and their messages புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை, including the images. Avatar, the supreme manifest on earth in a body. The lotus is Sri Aurobindo's flower. Aditi. Aditi அனைவருக்கும் தெரிந்திருக்கும். Pure Aditi, the divine consciousness. Pure, immaculate, gloriously powerful. அன்னை. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்வோம். இவ்வளவு நேரம் அனைவரும் பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை அளித்து ஊக்குவித்த ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை, ஸ்ரீ சிவகுமார் சார் மற்றும் ஊக்குவித்த அனைவருக்கும், அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி.